வணக்கம். இப்போ என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதா ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங்கில் காட்டன் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். கிராஸ் கட்டிங்கில் நம்ம ஸ்டைலில் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க. உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க ப்ளவுஸ் கட்டிங் எல்லாம் போடுங்க அப்படின்னு. நாங்கள் வந்து 1-2 போட்டுட்ருக்கோம். டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் இந்த மாதிரி போடுறோம், பார்த்துக்குங்க. 2 ப்ளவுஸ் ஒன்றா வச்சு தான் கட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் அதை மேலே வச்சோன்னா தெரியும். பென்சில் மார்க் பண்ணுறது ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இப்போ அளவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவெடுக்கிற முறைங்கிறது அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சமமாக ப்ளவுஸ் எடுத்து போட்டுட்டு லூஸ் இல்லாமல் நல்லா நீவி விட்டு எடுத்து விட்டுக்கோங்க. கரெக்டாக இப்படி தான் போடணும். போட்டுட்டு பேக் சைடோட அளவை தான் நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து 36 இன்ச்சு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதாவது 18 இருக்குது. பார்த்தீங்களா, பேக் சைடு பார்த்தீங்களா கரெக்டாக 18 இருக்குது. நம்ம வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கலாம் அல்லது 1.5 இன்ச்சு வைக்கலாம். அவ்வளோதான் அளவு வைக்கலாம். தையலுக்காக இந்த சைடும் நம்ம வைப்போம் இல்லையா, அது 19 இருந்துச்சு பார்த்தீங்களா. அதை எப்படி 19 இருந்துச்சு. 19 வைக்க போகிறோம் நம்ம தையலோட சேர்த்து. 19 பாதி பார்த்தீங்கன்னா 9.25 இருக்கு. அந்த 9.25 தான் நம்ம வந்து மார்க் பண்றோம். ஒன்பதே முக்கால்ங்கிறது சுற்றளவு. கீழே தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் வெட்டுக்கலாம். மடிச்சு அடிக்கிறதுக்காக பேக் சைடு மடிச்சு அடிப்போம் இல்லையா, அது இப்போ பிளவுஸோட ஹைட் பார்த்துக்கலாம். பின்னாடி உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துக்கோங்க. அதாவது அந்த மடிச்சடிக்கிறத வந்து விட்டுட்டு அப்புறமா நீங்க அளவு எடுத்துக்கங்க. அதான் உங்களுக்கு கரெக்டா வரும். நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வைக்கிறோம் எக்ஸ்ட்ரா. இப்போ இது உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 இருக்கு. அதே 14 முன்பக்கமும் இருக்கணும் இல்லையா. இப்போ இதை மார்க் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம தையல் 1/2 இன்ச் விட்டுட்டோம், அதுதான் இது. அதை நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. கழுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால நம்ம 2.25 வச்சுக்கலாம். கழுத்தோட மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா, நம்ம அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கழுத்தோட அளவு வைக்கணும். உடம்பு இருக்கிறத பொறுத்து நம்ம வைக்கலாம். 2.5 3 அந்த மாதிரி பாடி எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். இதுக்கு நான் 2.25 வச்சுருக்கேன். கழுத்தோட உயரம் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அளவு ப்ளஸ் வச்சு தான் ஈஸியான மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச்சு இங்கே விட்டுருக்கோம் தையலுக்காக. அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே தான் இருக்கு. இங்கே நம்ம 2.25 விட்டோம் இல்லையா, அதே 2.25 இங்கேயும் வச்சுட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் பாக்ஸ் போடுறேன். கழுத்து பார்த்தீங்கன்னா 5.25 இருக்கு. 5.25.
பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இந்த ஜாயிண்ட். ஆனால் அதோட நம்ம மார்க் பண்ணக்கூடாது. மேலே கழுத்துக்கு அடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு, இந்த டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, மொத்தம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் நம்ம. சரிங்களா? இங்கே வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். அதாவது அந்த பட்டி துணி இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பேக் தட்டு தான் வெட்ட போகிறோம். பேக் தட்டில் வந்து ஃப்ரண்ட் தட்டோட அளவை நான் குறிச்சிட்டு இருக்கேன். இது வந்து முக்கியமான ஒரு இதா எதுக்காக அப்படின்னீங்கன்னா, நம்ம சீக்கிரமா ஈஸியா கட் பண்றதுக்காக தான் இந்த மார்க். இப்போ இந்த கம்கட்டு அதே மாதிரி பட்டிக்கு மார்க் பண்ணியாச்சு. நம்ம இதை அப்படியே கட் பண்ண போறதில்ல, மார்க் மட்டும் தான் பண்றோம். ஷோல்டருக்கு அப்படிதான், இங்க ஒரு 1/4 இன்ச்சு, இங்க ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் மார்க் பண்றோம். சரிங்களா? இப்போ இதுக்கு பாக்ஸ் போடணும். இது முக்கியமான பாயிண்ட். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். பாருங்க, இந்த கம்கட் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. கரெக்டா 5.5 இருக்கு. அதே 5.5 இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம இங்க ஒரு மார்க் பண்றோம். அதே மாதிரி மேல இது எவ்வளவு இருக்குது, ஷோல்டருக்கு கம்கட் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. அதே 5 இங்க வச்சுட்டு இங்க ஒரு மார்க் பண்றோம். இப்போ நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட் கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? இப்போ இதுல நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். அப்போ நம்ம இந்த கம்கட் வளைவு வரைகிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி பாக்ஸ் போட்டு வைக்கும் போது ஈஸியா நமக்கு இருக்கும். பாருங்க, அவ்வளவுதான், சிம்பிள், ஈஸியா வந்துடும். உங்களுக்கு அந்த ஸ்கேல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேல் வச்சு கூட நீங்க போட்டுக்கலாம். இதுலயே வந்து கம்கட்டுக்கும் இதுல கொஞ்சம் சேர்த்து நம்ம ஃப்ரண்ட் தட்டு விட்டும் போது நான் சொல்றேன். இவ்வளவுதான் இதுக்கு. இதுலயே நம்ம இப்ப பேக் தட்டு வந்து ஃப்ரண்ட் தட்டை எடுத்து அப்படியே கிராஸ் போட்டு பேக் தட்டு வெட்ட போறோம். ஒரு நிமிஷம் நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம வந்து இந்த பேக் தட்டை வெட்டி எடுத்துட்டோம். பேக் தட்டில் ஃப்ரண்ட் தட்டோட நெக்கு மட்டும்தான் வெட்டியிருக்கிறோம். இதை வச்சு ஃப்ரண்ட் தட்டை வெட்டிட்டு அப்புறமே பேக் நெக்கு வெட்டலாம். இருங்க, அது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இதோ இங்கே பட்டியோட அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு இந்த பட்டியோட வளைவை நம்ம எப்படி வளைவு எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் புரியுற மாதிரி லென்த்தா சொல்லியிருப்போம், பார்த்துக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் பார்க்கணும், பார்த்துக்குங்க. இருக்கு. அவ்வளோதான், வரைஞ்சாச்சு. இதை நம்ம அப்படியே கட் பண்ணக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கூலி வெட்டவே இல்லை, பார்த்தீங்களா? இதில் ஒரு 1/2 இன்ச்சு கைக்கூலி எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இதை வெட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக இதில் கிராஸ் எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பிடிச்சமா டைட்டாக கிடைக்கும். அதுக்கு இந்த கிராஸ் கட்டிங் மட்டும்தான் இதை செய்யணும். சும்மா ஒரு 1/4 இன்ச் கிராஸ் பண்ணி வெட்டி எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் தட்டுக்கு வந்துட்டோம். திரும்பவும் பேக் தட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கழுத்தை வந்து ஃப்ரண்ட் நெக் தான் வெட்டணும். பேக் கழுத்தை நம்ம இன்னும் வெட்டவே இல்லை, அதை தான் இப்போ கட் பண்ண போகிறோம்.
தையலுக்கு விட்டுட்டு சேம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்காங்க. ஓகே, நம்ம இங்கே ஏற்கனவே இந்த போட்டோ இருக்குது, எக்ஸ்ட்ரா வெட்டிக்க போகிறோம். இதுவே பார்த்திங்கன்னா கழுத்து மாடல் அப்படின்னா நம்ம வந்து கழுத்தை வெட்டக்கூடாது, முன் பக்கத்துக்கு வெட்டாமல் கடைசியில் தான் கட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ வந்து கை கட் பண்ணலாம் வாங்க. அது வந்து மடிச்சடிக்க அந்த நேர் பண்ண இதெல்லாம் கொஞ்சம் துணி இதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தையல் விட்டுட்டு, தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கை உயரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக 6.5 இருக்குது. மேல் பக்கத்தில் 6.5 இருக்குது அப்படின்னா அதை விட இங்கே வந்து நம்ம 3 இன்ச்சு குறைவாக வைக்கணும். கை வெட்டும்போது எப்பயுமே இந்த பகுதியை விட 3 இன்ச்சு குறைவாக வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் அந்த பெண்டு வரையும் போது கரெக்டாக வரும் நமக்கு. கை குளிக்கும். ஓகே உறவுகளே, சகோதரிகளே, நல்லா பார்த்துக்குங்க. ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே. ஃபினிஷ். இன்னும் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா ஓகே.